ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது விளாகெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்காரு, நாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நாமளும் அந்த மாதிரி ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் வாங்கிடலாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஆனால் ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் ரைடர் மாதிரி தான். இஎம்ஐ வாங்கினா நம்மளால் கட்ட முடியாதுங்க. இல்லைன்னா இஎம்ஐ வாங்கி எப்போது வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பட் இஎம்ஐ வாங்கினா நம்மளால் கட்ட முடியாது ஒழுங்காக. அதனால் நம்ம இருக்கிறத வச்சு செய்வோம். அதுக்கப்புறம் வந்து தாறுமாறாக செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் தாறுமாறாக செய்வோம். நான் இவரோட சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் நானே கொடுத்துட்றேங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டே முடிஞ்ச அளவுக்கு அவருக்கும் கொடுங்க. அவரும் பிகினர் தான். அவர் நல்லா என்னை விட நல்லா வந்து ஸ்பீச்சிலும் சரி. ஆனால் அவர் கன்னடா பேசுகிறாரு. தமிழில் மோட்டோ வ்ளாக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கன்னடா புரிகிறவங்க பார்க்கலாங்க. நல்லா பேசுகிற ஸ்பீச்சிங்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா 12:58. அதாவது 1 o'clock ஆக போகுது இன்னும் 2 minutesல. 1 o'clock இங்கேருந்து கிளம்பினோன்னா ஒரு 2 hours கணக்கு வச்சோம்னா கூட 3 o'clock நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்பாச்சி RR 310 ஓட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. வாவ், வேறு லெவலுங்க. 3வது கியரில் போய்கிட்டு இருக்கோம். வாவ், வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் வியூ பாயிண்ட் எப்படி கிடைக்குன்னு தெரில. முன்னாடி பாங்க ப்ரோ. நாலாவது கியரில் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. அவர் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வேறு லெவலுங்க. கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் கிளர்ச்சி, ஆஃப் கிளர்ச்சி கிடையாது. ஆனால் பைக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி வா சொல்லப்போனால் சூப்பருங்க. வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தரும்போது செம்மையாக இருக்குது. சைடு மிரரு. வா, ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஓட்டியிருக்கோம். செம்மையாக இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா, இந்த மாட்டை பார்த்துட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. செம்மங்க செம்ம பவருங்க. த்ராட்டில் கொடுத்த உடனே சும்மா குப்புன்னு ஏறுது. செம்மையான பவருங்க. அப்படியே ஸ்பீடோ மீட்டர்லேயே ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன இதில் போய்கிட்டு இருக்கோம், என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாகவே காட்டுது. பார்த்தீங்களா ஸ்பீடு. கியர் 4th கியரில் இருக்கேன். 5வது கியர் இன்னும் போடல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:02 ஆகுது. 1:02 PM ஆகுது. மற்றபடி ஸ்பீடு எல்லாமே காட்டுதுங்க. 40 ஸ்பீடில் போகிறேன். த்ராட்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா எப்படி எகிருது பார்த்தீங்களா. த்ராட்டில் கொடுத்த உடனே ஃபுல் பவருங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம கனவு அப்பாச்சி RR 310 ஓட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஓட்டிட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. சூப்பருங்க. வேறு லெவல். வேறு மாதிரி இருக்குங்க வண்டி. சும்மா அப்படியே தொட்டால் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃபுல் ஹெவி த்ராட்டலாக இருக்குங்க. அது ஸ்போர்ட்ஸ் மோடுன்னெல்லாம் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு அந்த மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகில் ரைடர். நான் தான் உங்கள் திகில் ரைடர். சூப்பராக இருக்குங்க வண்டி. இப்போ பார்த்தீங்களா
திகில் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RR 310 ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செம்ம வண்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன், அப்பாச்சி RR 310 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு, அதாவது ஆந்திராவுக்கு ஒரு ரைடு வந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேக்குள்ளே வந்துடும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சார். அவர் கூட தான் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவரோட பைக் தான் இது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்னோடய பைக்கில் போய்கிட்டு இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி 310 RR 310, அதாவது வண்டி புது ஆளுங்கலாம் வண்டியை வந்து தொடர்றதுக்கே விடாத இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வண்டியை ஓட்டி பார்க்குறீங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு. செம்ம ஹாப்பிங்க. நான் பர்த்டே அதுவுமா ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன், கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் நான் இதுவே. ஏன்னா கனவு பைக்கை வந்து நான் ஓட்டுற ஃபீல் இருக்கு, செம்ம ஃபீலுங்க சார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டுறதுனால இப்போ வந்து கொஞ்சம் டச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நான் இந்த வண்டி ஓட்டிட்டேன்னு வைங்க, ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் செம்மையாக இருக்குது. ஒரு நம்பிக்கை நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் இதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த ரைடிங்கில் தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ தான் பழக்கம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு 4 lakhs இருக்கும் வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3.5 lakhs வந்துடும். அவ்வளோ பெரிய வண்டியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்களா டியோவில் போய்கிட்டு இருக்காரு. அந்த தங்கமான மனசுங்க, ஹுமானிட்டி. இங்கே தான் ஹுமானிட்டியை பார்க்கணும். செம்ம. எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்டாக நினைக்கிறாங்க. யாரும் நம்மளோட கூட இருக்கிற யாரும் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஆனால் இவர் வந்து சூப்பராக வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. செம்ம ஹாப்பி. ஒரு ட்ராட்டல் பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே ஒரு ரைடிங். வா, கார்னரிங்கெல்லாம் செம்மையாகுதுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அவர் ப்ரோ மாற்றிக்கலாங்களா? அது அசாக் லைட்டு. அதுக்கு செம்மையாக இருக்குப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை யாரும் இப்போ நாம் மீட் பண்ணி எவ்வளோ நேரம்? 1 hour ஆகுமா? 1 hour தான். அதுக்குள்ளே நம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சு புது வண்டி வேறு நம்பி கொடுத்தீங்க இல்லையா, அந்த மனசு இருக்கே. இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க. புது வண்டின்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இது வந்து ஹில் ஸ்டேஷன் வேறு. வளையும் போது எங்கேயாச்சும் கீழே போட்டோம்னா வண்டி புது. ஆமாம். ஓகே, நம்ம வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். செம்மங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்குது. மாஸ் பண்ணிட்டோம். வேறு லெவலு. இதில் வந்து ஹைவேஸில் கொடுத்துருந்தானா வைங்களேன், டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் ஹைவேஸில் ஓகே கைஸ். இப்போது வந்து நம்ம தலைவர் வந்து மேப் போட்டார். நாம் வந்து நிறுத்தி வண்டியை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து கால் பேசிட்டு வர்றாரு, அதனால் ஸ்லோவாக தான் போவாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வண்டி செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. கிருஷ்ணகிரி தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரதேஷ். நம்ம ஆந்திரா பிரதேஷில் தான் இருக்கும் இப்போதைக்கு. அதனால் டவர் சுத்தமாக கிடைக்கல. அது ரோமிங் கேட்குது, செட்டிங் மாற்ற சொல்லுதுங்க. சரி, நமக்கு எதுக்கு, இன்னும் 1 hour இங்கே இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் மாற்றலை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்ம பைக்குங்க அப்பாச்சி RR 310. அங்கே பார்த்தீங்களா, அங்கே தெரிந்து பாருங்கள், அதுதான் நம்ம போன இடம். அதுக்கு ரோடு இப்படியே போட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்ல. என்னால்
என்னால் நம்பவே முடியலைங்க. ஏன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் ஸ்டேட், அதாவது ஆந்திரா பிரதேசில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோ பாருங்க, இதுதாங்க தமிழ்நாடு எல்லை முடிவு. நன்றி, மீண்டும் வருக. தேங்க்யூ. ஒசூர் வனக்கோட்டம், கிருஷ்ணகிரி வனச்சரங்கம். ஓகே, நம்ம இப்போ தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ராஜ்யங்க தமிழ்நாடு. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்ல. ஓகே, இதுக்கு அப்புறம் கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம். ஓகே, நான் சொன்ன கல் இங்கே தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? தூக்கி போட்டு போவோம். அந்த கல் பார்த்தீங்களா? போகும்போது இருந்துச்சு, எடுத்து போட்டேன். இந்த இடத்துல தாங்க நான் நின்றுட்டு இருந்தேன். அவர் வந்தார். இந்த இடத்துல நின்றுட்டு அந்த வீடியோ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போனேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். ஓகே காய்ஸ், இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் செய்திகளை இன்னொரு விலாகில் பார்ப்போம். ஓகே, பாய், லவ் யூ காய்ஸ்.